சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆறுமுகம் அவங்களுடைய மாமா பொண்ணுக்கு ஸ்வாதிக்கு மாம்பழம் பறிச்சு கொடுக்குறாங்க. உடனே ஸ்வாதி கேக்குறாங்க, இது இப்படி கொடுத்தா எப்படி, இதுக்கு நைஃப் வேணுமேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஆறுமுகம் ஏன் உனக்கு அப்படியே சாப்பிட தெரியாதா, இரு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாம்பழத்தை அறது இதை இப்படி அமுக்கணும், அமுக்கிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணுன்னு சொல்றாங்க. உடனே அதே மாதிரி சாப்பிட்டு பாக்குறாங்க ஸ்வாதி. வேற லெவல், செம்ம டேஸ்டா இருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வாதி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகம் பைரவி உனக்கு வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பைரவி இல்ல இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம்னு சொன்னதும், சரி ஸ்வாதி நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் போயிட்டு அம்மாவுக்கு மாமா அத்தைக்கு எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போயிட்டு அவங்க அம்மா அத்தை மாமா அதே மாதிரி காயத்ரி எல்லாருக்குமே மாம்பழம் கொடுத்துட்டு வராங்க. அதுக்குள்ள பார்த்தா குழந்தைங்க சாப்பிடும் போது வாய் முகம் எல்லாமே மாம்பழம் அனுப்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்வாதி அனுப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் உடனே ஆறுமுகம், ஸ்வாதி என்னம்மா சின்ன குழந்தைங்க சாப்பிடுமே அந்த மாதிரி இல்ல இருக்கு, இரு உனக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த முகமெல்லாம் தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராவே ஆறுமுகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற பைரவிக்கு பயங்கர கோபம் வருது. இருந்தாலும் பைரவி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகத்தை கூட்டிட்டு என்ன என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு அழுக்கானா அவங்களே தொடச்சுப்பாங்கல்ல, நீ எதுக்காக ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பைரவி கேட்க, உடனே ஆறுமுகம் அவளுக்கு மாம்பழம் சாப்பிட்டு பழக்கம் இல்லைல்ல, அதனாலதான் டிஷ்யூ பேப்பரை எடுத்து தொலைச்சு விட்டுட்டு இருக்கேன், நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் போதும், ஓவரா பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பைரவி பேச ஆறுமுகம் இவளும் நம்ம கிட்ட அன்பா பாசமா பேச மாட்டாலாம், ஸ்வாதி கிட்ட பேசினா மட்டும் இவளுக்கு எப்படி வருது கோபம் பாரு, இதை வச்சே பைரவி என் மேல இருக்கிற காதல உனக்கு எப்படி நான் தெரியப்படுத்துறேன்னு பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர கோபத்துல இருக்காங்க. எல்லாருமே தேங்காய் தோப்புக்கு போறாங்க. அங்க போனது எல்லாரும் இளநீ வெட்டி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்வாதி மட்டும் அங்க இருக்கிறதுல உடனே நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆறுமுகம், ஸ்வாதி இந்த இளநீர் குடின்னு சொல்றாங்க. இதுக்கு ஸ்ட்ரா இல்லையான்னு சொன்னதும் இருன்னு சொல்லிட்டு, அண்ணன் எனக்கு ஒரு இளநீர் வெட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு, இங்க பாரு இதை இப்படிதான் குடிக்கணும்னு சொன்னதும் அவங்க பாத்தீங்கன்னா முகம் எல்லாமே ஊத்திக்கிறாங்க. உடனே ஆறுமுகம் அவங்க கிட்ட இருக்க கட்சிப்பை கொடுத்து, என்ன ஸ்வாதி இது, ஒரு இளநீர் கூட உனக்கு குடிக்க தெரியலையா, இந்த தொடச்சுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்வாதி என்னுடைய முதுகுல ஏதோ ஊறுற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் உடனே ஆறுமுகம் இரு என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கட்டெரும்பு இருக்கு ஸ்வாதி, கட்டெரும்பு தான், இரு அது ஓடுதுன்னு சொல்லிட்டு எடுக்க போகலான்னு போகும்போது உடனே அந்த இடத்துக்கு பைரவி ஆறுமுகத்தோட காதை பிடிச்சி திருகி, ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க, இல்ல ஸ்வாதியோட முதுகுல கட்டெரும்பு ஓடிட்டு இருக்கு, அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி ஆறுமுகம் சொல்றாங்க. நீ கட்டெரும்பு எடுத்ததெல்லாம் போதும், அங்க உன்னை கூப்பிடுறாங்க பாரு, நீ போ அங்க போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசினதும் உடனே ஸ்வாதி எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கிருந்து ஸ்வாதி கிளம்பி போனதும் ஆறுமுகம் இங்க பாரு, நீ என்கிட்ட அன்பா பாசமா பேச மாட்டேன்ற, என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு கோபமா நடந்துட்டு இருக்க, நான் என் மாமன் பொண்ணு கூட நெருக்கமா பாசமா பழகுனா உனக்கு என்ன, அவ்வளோ தொட்டா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்க, உடனே பைரவி நீ ரொம்ப கருப்பா இருக்கியா, அவ்வளோ தொட்டா உன்னுடைய கருப்பு அவ மேல ஒட்டிக்கும், அதனாலதான் சொல்லிட்டு இப்ப கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. உனக்கு அதெல்லாம் இல்ல, அவ கூட நான் பேசுறது பழகிறது உனக்கு போறாமன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னதும் உடனே பைரவி டங் லைஃப் கொடுக்குறாங்க. போடா எருமைன்னு சொல்லிட்டு, என்னது எருமையான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப தோட்டம் வரவு எல்லாமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அன்னபூரணி ஒரு நாள் எல்லாம் பத்தாது, நம்ம தோட்ட துறப்பு எல்லாம் சுத்தி பார்க்க இன்னொரு நாள் ஆகும், நம்ம போலாமா வீட்டுக்குன்னு சொல்றாங்க. உடனே ஸ்வாதி இல்ல இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிற இடமெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாங்க வரோம், நீங்க போங்கன்னு சொன்னதும் அன்னபூரணி சரி நீங்க எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு வாங்க, பைரவி ஆறுமுகம் கூட நீயும் போமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. இது எல்லாம் தான் சொல்லிட்டு தான் பேசிட்டு ஆறுமுகம் இருக்க. அப்போ டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கு. இதை பார்த்த ஸ்வாதி ஆறுமுகம் இதுவும் நம்ம டிராக்டரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா ஸ்வாதி இதுவும் நம்ம டிராக்டர் தான், இதுவும் நம்ம நிலம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு ஸ்வாதி எனக்கு ரொம்ப நாள் டிராக்டர் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு நீ சொல்லி தரியான்னு சொல்லி கேட்க, உடனே இதை பார்த்த பைரவிகா இன்னும் பயங்கர கடுப்பாகுது. அதுக்கு என்ன தாராளமா சொல்லி கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் என்ன பண்றாங்கன்னா
டிராக்டர் ஓட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை இப்படி பண்ணணும், ஆக்சிலேட்டர் இப்படி அமுக்கணும் நல்லா சொல்றாங்க. இதை பார்த்து இன்னும் பயங்கர கோவம் வருது பைரவிக்கு. உடனே இதை பார்த்து ஆறுமுகம், நல்லா போராமப்படு, என்கிட்ட அன்பா பாசமா பேச மாட்டேங்கிறல்ல, இப்ப பாரு இதை வச்சு உனக்கு என்னெல்லாம் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்பவே வெறுப்பா நம்ம பைரவியை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே ஸ்வாதி கூட க்ளோஸா இருக்காங்க. சரி போதுமா ஓட்டுனதுன்னு சொல்லி கேக்குறாங்க. போதும் போதும்னு சொன்னதும் இறங்கலான்னு பார்க்கும்போது பக்கத்துல சகதி இருக்கு, அதுலயும் ஸ்வாதி விழுந்துடுறாங்க. ஐயோ ஸ்வாதி கீழே விழுந்துட்டியா, இங்க பாரு பார்த்து நடுன்னு சொன்னல, பாரு இப்போ உடம்பு எல்லாமே சகதி ஆயிடுச்சு. ஐயோ ஆறுமுகம் பயங்கர அழுக்காயிடுச்சு, இப்ப என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க பம்பு செட் இருக்கு, அங்க போயிட்டு நீ வாஷ் பண்ணிக்கோ போன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பக்கத்துக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவை அனுப்பி விடுறாங்க. உடனே ஆறுமுகம், ஐயோ ஸ்வாதி வேற கீழே விழுந்துட்டா. பைரவி பார்த்தல்ல, ஸ்வாதி என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாலும் டிராக்டர் ஓட்ட கத்துக்கணும், அது பண்ணணும் ஆர்வமா இருக்கா. நீயும் இருக்கே பாரு. சரி ஸ்வாதி வேற செகதியில விழுந்துட்டான், நான் போயிட்டு அவளை என்னன்னு பார்த்துட்டு வரேனதும் உடனே ஆறுமுகம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன சொல்லுனதும் தலையிலே கொட்டு வைக்கிறாங்க. ஏன் அவ கீழே விழுந்த அவளுக்கு எந்திரிச்சு நிக்க தெரியாதா? நீ எதுக்காக அவளுடைய கையை பிடிச்சு தூக்கி விடுற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீன்றாங்க. ஒரு ஹெல்ப் பண்றது கூட ஒரு தப்புவா? ஆமா தப்புதான் சொல்லிட்டு ஆறுமுகம் கிட்ட பைரவி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உனக்கு போறாம வேற லெவல்ல கேது, இருக்கட்டும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க பைரவி வெறுப்பேத்திட்டு. அடுத்த ட்ராக்கா ஸ்வாதியோட அம்மா அப்பா அன்னபூரணி மகன் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்வாதியோட அப்பா சொல்றாங்க, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற கல்ச்சர் இது எல்லாமே நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்றது இப்பதாங்க தெரியுது. ஸ்வாதிக்கு மட்டும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நாங்களும் இங்கே செட்டில் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூரணி, அதுக்கு என்ன, நல்ல மாப்பிள்ளையா நான் தருகிற வர சொல்லி நாளைக்கே பேசலாம், கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா இவ்வளவு நேரம் நம்ம இருக்கோம், ஸ்வாதி எங்க காணவே காணும்னு சொன்னதும் உடனே மக சிவா கூட அவ ஏதோ பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு டவுனுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்வாதியோட அம்மா நிஜமாவே ஸ்வாதி இங்க இருக்க எல்லாரு கூடமே பயங்கரமா மிங்கல் ஆகுறா, அதுவும் சிவா கிட்ட ரொம்பவே மிங்கல் ஆகுறா, சிவா கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கா நல்லா சொல்லிட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே மகாவுக்கு ஐடியா வருது. அன்னபூரணி கிட்ட, அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லக்கா, எப்படியும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள சிந்துவை நீங்க வீட்டை விட்டு துரத்த போறீங்க. சிந்து சிவா வாழ்க்கையை விட்டு போக போறா. என்ன ஆனாலும் நீங்க சிந்துவை இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்க போறது கிடையாது. ஸ்வாதிக்கு யாரோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரோட லைஃபும் நல்லா இருக்கும்ல. இந்த வீட்டு மருமகளாவும் ஸ்வாதி ஆயிடுவா இல்லக்கான்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. இதை கேட்ட அன்னபூரணி யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம என்ன முடிவுனாலும் எடுக்கலாம், ஆனா சிவாவுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, சிவா என்ன சொல்றானோ அதை வச்சுதான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. உடனே மகா அன்னபூரணி கிட்ட, எனக்கா நீங்க சிவா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தானே கேட்பான், அது தவிர வேற என்ன முடிவு அவன் எடுப்பான், கண்டிப்பா அவனால முடியும், நீங்க சொன்னா கண்டிப்பா சிவா கேட்பான்னு சொல்லிட்டு அன்னபூரணி கிட்ட சொன்னதும் உடனே அன்னபூரணி சரி முதல்ல நம்ம அவங்களுடைய விருப்பம் என்னன்றது தெரிஞ்சா மட்டும்தான் எது ஒண்ணுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்கன்னு நம்புறேன். ஒத்துக்கிட்டா சிவாவுக்கும் ஸ்வாதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி அனுப்புறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மகா பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம சிந்துவை காட்டுறாங்க. சிந்து சமைக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிவா அங்க வராங்க. சிந்து, நான் கேம்பஸ்க்காக ஹைதராபாத்துக்கு ஒரு 5 நாள் டூர் போறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே சிந்து, டாக்டரே 5 நாள் என்னை விட்டு எப்படி போய் போவேன், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, பேசாம நானும் உன் கூட வந்துடட்டுமான்னு சொல்றாங்க. இங்க பாரு, முதல்ல நீ ஒழுங்கா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கேன்டீன் வேலையை சமைக்கிற வேலையை போய் பாரு, நான் இப்படின்றதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன் சரியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சிவா போகிறாங்க. இதில் கொஞ்சம் கூட சிந்துவுக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம சிந்து ரொம்பவே வருத்தமாகவும் அமைதியாகவும் இருக்காங்க. சிவா ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வாதி என்ன சிவா ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் கேம்பஸா, நாங்கள் 5 நாள் ஹைதராபாத் போகிறோம். என்ன சிவா 5 நாளா, அப்போ என்னை யாரும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் சுற்றி கவிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஆளா இல்லை, அன்னபூரணி பெரியம்மா கிட்ட சொல்லு, அவங்க உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் உன்ன மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுள் வருமா நல்லா சொல்லி கேட்க உடனே ஸ்வாதி சிவாவோட பேக் பார்க்குறாங்க. ஆமா என்ன இது? இது என்னுடைய மெடிக்கல் கிட்டுன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ஸ்டெட்டஸ்கோப்பை வச்சு ஹார்ட் பீட் கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வேணும்னா நான் வச்சு பார்க்கட்டுமான்னு சொல்லிட்டு சிவாவோட ஹார்ட் பீட் கேட்டு வாவ் சூப்பர் ஹார்ட் பீட் துடிக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து பார்க்குற மகன் இவங்க 2 பேருக்குமே பொருத்தம் வேற லெவல்ல இருக்கு. எப்படியாவது பேசி இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்திட்டு சிவாவுக்கு இந்த ஸ்வாதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மகா அதிரடியா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்பவே கூப்பிட்டு காட்டலான்னு சொல்லிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அன்னபூரணியை கூப்பிடுறாங்க. அன்னபூரணி வராங்க. என்னாச்சு மகான்னு சொல்லிட்டு அக்கா பாத்தீங்களா 2 பேரோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? சிவாவும் ஸ்வாதி கிட்ட நல்லா நெருக்கமா பழகுறான் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே அன்னபூரணியை பார்த்துட்டு ஆமா கரெக்டான தோழின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே மகா அக்கா என்னக்கா அப்படின்னா உங்க தம்பிக்கிட்டையும் பேசிடுறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல அவன் வரட்டும் இரு பேசிடலாம்னு சொல்லிட்டு ஈகிற மகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிவா பெரியம்மா பெரியம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சொல்லு சிவா என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க. கேம்பஸ் விஷயமா ஹைதராபாத் வரையும் ஒரு 5 நாள் போயிட்டு வரணும் பெரியம்மா, நான் போயிட்டு வரட்டமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தாராளமா சிவா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகவும் அதுக்குள்ளவே என்கேஜ்மெண்ட்டை வச்சிடணும். ஏன்னா சிவா ஆல்ரெடி சிந்துவோட பக்கம் திரும்பிட்டான். இப்ப இவன் இல்லாத நேரத்துல என்கேஜ்மெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டா. வேற வழி இல்லாம சிவா ஸ்வாதி கரத்துல தாலி கட்டி தானே ஆகணும். நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே மகா நினைச்சிட்டு உடனே நம்ம மகா கிட்டேயும் சிவா சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப மகா அதிரடியா பிளான் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நேரா நம்ம சிவா சிந்து கிட்ட போறாங்க. சிந்து அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே சிவா சிந்துவை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாரு சிந்து, எது நினைச்சு நீ கவலைப்படாத. நான் உன் கூட எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். நான் தூரமா இருந்தாலும் அப்பப்ப உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன், வீடியோ கால்ல பேசுறேன், சரியா? நீ கவலைப்படாம நீ போயிட்டு எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல கேன்டீன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்ட சிந்து டாக்டரே நீ இல்லைனாவே எனக்கு இந்த வீட்டுல யாருமே இல்லை. அதை நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு 1000 பேர் 1000 சொன்னாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு துணையா எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சிவா சிந்துவை கட்டி பிடிச்சிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிவா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மக இதெல்லாம் பார்த்துட்டு போ சிவா போ, நீ சிந்து கூட வாழணுன்ற எண்ணத்தோட இருக்கன்றது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லா விஷயமும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் காலம் வரும்னு சொல்லிட்டு தான் இப்ப நீ இங்க இருந்து போயிருக்கல. சிந்துவை ஒட்டு மொத்தமா பிரிஞ்சு நீ போக போற. சிந்து இந்த வீட்லயே இருக்க மாட்டா. நீ திரும்பி வர்றதுக்குள்ள உனக்கும் ஸ்வாதிக்கும் நான் என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மகா முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மகா நேரம் அன்னபூரணி கிட்ட போயிட்டு அக்கா அவங்க வந்துட்டாங்க பேசுங்கன்னு சொன்னதும் உடனே அன்னபூரணி அவங்க தம்பியை கூப்பிட்டு இங்க பாருடா, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த விஷயத்துல உனக்கு விருப்பம் இருந்தாவே இதுக்கு நீ சம்மதம் சொல்லுன்னு சொல்றாங்க. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு மறு பேச்சு கிடையாது, சொல்லுக்கா என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. இல்ல ஸ்வாதிக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிருக்க. நாங்களும் சிவாவுக்கும் சிந்துக்கும் விவாகரத்து கொடுத்துட்டு சிவாவுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் தான் நாங்களும் முடிவு பண்ணிருக்கோம். 2 பேருக்குமே 2 விதமான பாச போராட்டம் இருக்கு. ஸ்வாதிய இந்த வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும் நாங்க விரும்புறோம். சிவாவுக்கு ஸ்வாதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தா இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து முடிஞ்சதுமே கல்யாண ஏற்பாடு நாம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அன்னபூரணி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே யோசிக்கிறாங்க ஸ்வாதியோட அப்பா அம்மா. உடனே இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தாவே இதை நம்ம செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு நம்ம அன்னபூரணியோட தம்பி எனக்கா இது இப்படியெல்லாம் பேசுறீங்க? எங்களுக்கும் சிவாவும் பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. சிவாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அநியாயம் நடந்திருக்கு. இது ஒரு நடந்த கல்யாணமே கிடையாது. இது ஒரு பொம்மை கல்யாணம். நாங்க ஸ்வாதி கிட்ட பேசிட்டு எது ஒண்ணும் சொல்றோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே மகாவுக்கு இது பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. எப்படியோ எனக்கு தேவை சிந்துவை சிவாவோட வாழ்க்கையில இருந்து விரட்டி தள்ளுனா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம மகா. இப்ப நேரா மகா போயிட்டு சிந்துக்கிட்ட நீ கூடி சீக்கிரம் உன் பொட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போகிற நேரம் கூடி சீக்கிரம் வந்துருச்சுடின்னு சொல்றாங்க. என்னத்த என்ன பகல் கனவு இது ஏதாவது கண்டியலான்னு சொல்லி கேக்குறாங்க. பகல் கனவும் கண்ணுல பெரிய கனவும் கண்ணுல அந்த ஸ்வாதிக்கும் சிவாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு சிவா விவாகரத்தை கொடுத்து வீட்டை விட்டு துரத்திட்டு கண்டிப்பா
சிவா வந்து ஸ்வாதியோட கழுத்துல தான் தாலி கட்ட போறான். அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த வீட்ல இருந்து சவால் விட்டுன்னு பார்க்கலாண்டின்னு சொல்லிட்டு மக வந்து சிந்து கிட்ட சொல்ல, இதை கேட்ட சிந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. டாக்டர் என்னதான் விரும்புறாரு, நானும் டாக்டரும் சேர்ந்து தான் வாழ போறோம், இதே வீட்ல வாழ போறோம்னு சொல்லிட்டு சிந்துவும் சவால் விட்டுட்டு இருக்காங்க, மகாவும் சவால் விட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே மாறி மாறி சவால் விட்டுட்டு இருக்காங்க. இந்த சவால்ல ஜெயிக்க போறது சிந்துவா இல்ல மகாவா? மகா கிட்ட வந்து சிவா என் மனசுல இருக்கிறது சிந்து தான், சிந்து கூட தான் வாழ போறேன்ற உண்மைய மகா கிட்டயும் அன்னபூரணி கிட்டயும் சிவா சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.